ஒட்டுமொத்த ஜுராசிக் பிரான்சைஸ்லயே காமிக்கப்பட்ட எல்லா டைனோசர்ஸும் ஃபீமேல் டைனோசரஸ். ஜுராசிக் பார்க்ல ஒரு ஆம்பர்ல இருக்கிற மஸ்கிட்டோவோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட பிளட்ல இருந்து தான் டைனோசரோட டிஎன்ஏ கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கிடைச்ச டிஎன்ஏல பாதி டிஎன்ஏ மிஸ் ஆற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மிஸ் ஆன டிஎன்ஏக்கு பதிலா ஃப்ராகோட டிஎன்ஏவை இன்செக்ட் பண்ணி ஃபைனலா வர டிஎன்ஏல இருந்து தான் டைனோசரை உருவாக்குற மாதிரி அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ராகோட டிஎன்ஏல சின்ன ஒரு மியூட்டேஷன் மாற்றம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃப்ராகால இனச்சேர்க்கை பண்ணாமலேயே குட்டிகளை ஈண்டெடுக்க முடியும். அதனால தான் ஜுராசிக் பிரான்சைஸ்ல காமிக்கப்படுற எல்லா டைனோசரஸுமே ஃபீமேல் டைனோசரஸ். இந்த ஒரு காரணத்தினால தான் ஜுராசிக் பிரான்சைஸ்ல காமிக்கப்படுற எல்லா ஃபீமேல் டைனோசரஸாலையும் ஆண் டைனோசர் இல்லாமலே குட்டி போட முடியும் அப்படின்னு ஒரு தியரியை சொல்லியிருப்பாங்க. அப்போனா ஜுராசிக் பிரான்சைஸ்ல எந்த ஒரு மேல் டைனோசரஸும் இல்லையான்னு கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான ஆன்சர் எஸ் இருக்கு. மேல் டைனோசர் ஜுராசிக் பிரான்சைஸ்ல இருக்கு. ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலின் கிங்டம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வர வில்லன் டைனோசர் இண்டோராப்டர் தான் ஒட்டுமொத்த ஜுராசிக் பிரான்சைஸ்லயும் காமிக்கப்பட்ட ஒரே ஒரு மேல் டைனோசர். அது மட்டும் இல்லாம இண்டோராப்டர் அப்பீர் ஆகிற ஒரு சீனும் ஸ்கிரீன் பிளேல சும்மா செதுக்கி இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.